இதை நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. பேட்ரியில் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கூட நீங்கள் சாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரீவைனோட வெஜிடபிள் சாப்பர் ப்ராடக்ட்டுங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மினி சாப்பிங் பிளேடும் பெரிய சாப்பிங் பிளேடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவுல்ஸ் பார்த்திங்கன்னா மினி சாப்பிங் பிளேடுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ 3 பவுல்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். அதில் நீங்கள் சாப் பண்ணிவிட்டு இதுதான் அந்த 3 பவுல்ஸு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதோட லிட்டு இது. ஸோ அதை வச்சுட்டு தனித்தனியாக நீங்கள் 3 செப்பரேட் பவுல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே உங்களுக்கு ஒரு பேட்ரி அண்ட் மோட்டர் யூனிட் உள்ள அதோட பாடி இருக்கும். இதில் தான் நம்ம யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இனிஷியலாக நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 400 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு கிளாஸ் பவுல் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ஆனியன் கார்லிக் பீலராக யூஸ் பண்ணுறதுக்கான பவுலு. இது பெரிய சாப்பருக்கும் இந்த பவுலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி கேபிளும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நம்ம இதை 4 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணணும் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்க்குக்கு தனியாக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த விஸ்க்குக்கான பிளேடு. ஸோ இது எல்லாமே வர அந்த ப்ராடக்டோடு வர செட்டாக வந்துடும். இதை லிட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடியை மேலே இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது ஆன்டிஸ்கிட் பேடு. அதுக்கு மேலே கிளாஸ் பவுலில் வச்சிடுறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கார்லிக் பீலருக்கான சிலிக்கான் பிளேடு இருக்குது. அதை வச்சிடலாம். அந்த சிலிக்கான் பிளேடை வச்சுட்டு அது மேலே அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவல்னு இருக்கும். அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஆனியனோ இல்லை கார்லிக்கோ போட்டுட்டு அதில் பீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்லிக் க்ளவுஸை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த க்ளவுஸை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் சேர்த்துடலாம். தனித்தனியாக நீங்கள் பிரித்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே அதோட லிட்டை அதோட பொசிஷன் பார்த்துட்டு செட் ஆகிற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே செட் ஆயிரும். அதுக்கு மேலே இந்த பாடியை அட்டாச் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ 2த்துக்குமே ஒரே பட்டன் தான். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இதை ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை தனித்தனியாக பிரிஞ்சு வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ கிளாஸ் பவுலுங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அதிலே பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பீல் ஆகிருக்கு அப்படின்னு. வேணும்னா இன்னும் 2 வாட்டி எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அது பீல் ஆகிற வரைக்கும். பீல் ஆனதுக்கு பிறகு அதை நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எடுத்துகிட்டு ஸோ தனித்தனியாக எடுத்துகிட்டு அதில் பவுலில் மாற்றிக்கோங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து தனித்தனியாக வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பிரித்து கொடுத்துரும். ஸோ ஈஸியாக டக்குன்னு நீங்கள் எவ்வளோ கார்லிக்னாலும் இதில் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம
ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த கார்லிக் ஆனியன்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆனியனை எப்படி பீல் பண்ணலாம். ஸோ ஆனியன் எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் அதில் போட்டுக்கிறோம். அந்த பவுலில் போட்டுட்டு மேக்ஸிமம் லெவல் வந்தோடனே நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாடி யூனிட்டை வச்சுட்டு மேலே உள்ள ஆன் ஆஃப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு கார்லிக் ஆனியனை பீல் பண்ணி தரும். ஸோ இதே மாதிரி 4 to 5 டைம்ஸ், இல்லை உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பீல் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு பீல் பண்ணி கொடுத்துரும். ஸோ மார்னிங் டைமில் நம்ம ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறப்பையோ இல்லை நம்ம ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு போட்டு ஈஸியாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். டக்குன்னு எடுத்துகிட்டு அதை நீங்கள் தனித்தனியாக ஆனியனை தனியாக பிரிச்சுட்டு தோலையும் பிரிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி டு யூஸ் ஃபார்ம்லாம் வந்துடும். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு கிளப்புறோம் அப்படின்னாக்கா அந்த டைமில் நம்ம தனியாக உட்காந்து உரிச்சிட்டு இல்லாமல் இது போட்டு 2 நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இது தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்ம இதில் உள்ள மினி சாப்பர் பிளேடு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மினி சாப்பர் பிளேடுக்கு நான் கொஞ்சம் கார்லிக் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பீல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கார்லிக்கில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நம்ம சாப்பர் பிளேடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மினி சாப்பர் பிளேடுக்கான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் சாப்பிங் பிளேடு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நிறைய நீங்கள் சாப் பண்ணுறீங்கன்னா பெரிய பவுலில் பெரிய சாப்பிங் பிளேடு இருக்கும். அந்த சாப்பிங் பிளேடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பிளேடு விஸ்குக்கு, அது நாம் இப்போ யூஸ் பண்ணல, இதுக்கு விஸ்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனை கார்லிக்கை போட்டுட்டு அதை நம்ம எப்படி சாப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இதில் சரியாக ப்ராப்பராக வச்சுட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். செட் ஆகும்போது அதில் கொஞ்சம் லைட் எரியும். செட் ஆகிடுச்சுன்னா சாப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபைனாக வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சாப் பண்ண சைஸ் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஃபைனாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இது பண்ணியிருக்கேன், ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 பவுல்ஸும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த சாப்பிங் பிளேடை அட்டாச் பண்ணிவிட்டு மேலே உள்ள பாடியை அட்டாச் பண்ணி நீங்கள் அதுலேயும் தனித்தனியாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.